இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு கிராமம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல இல்ல ஆசிய அளவுல ஆசியாவின் தூய்மையான கிராமம் அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்தோட எந்த ஒரு வீட்டு வாசல்லையும் நீங்க சின்னதா ஒரு பேப்பரை கூட பார்க்க முடியாது. மேக்சிமம் மெஜாரிட்டியா இந்த கிராமத்துக்குள்ள பிளாஸ்டிக் யூஸ் பண்றது கிடையாது அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத எந்த ஒரு குப்பைகளையும் இந்த கிராமத்துல பார்க்க முடியாது. அப்படி குப்பைகள் இருந்தாலும் குப்பை தொட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சுத்தமான கிராமமா அந்த கிராமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு கிராமமா? கண்டிப்பா அந்த கிராமம் ஜப்பான்ல தான் இருக்கும். இல்ல சிங்கப்பூர்ல தான் இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அது எதுவுமே எல்லாமே தப்பு. இந்த கிராமம் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்த கிராமத்துல அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க? ஏன் இந்த கிராமம் மட்டும் சுத்தமா இருக்கு? ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கிராமத்துக்குன்னு ஏதாவது தனியா சின்ன சில சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதையும், இல்ல இந்த கிராமத்தோட மாநில அரசு வந்து அதுக்குன்னு சில வித்தியாசமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த கிராமத்தோட இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டூரிஸ்ட் போறவங்க இந்த கிராமத்துக்கு விசிட் பண்றாங்களா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அப்படி வரவங்கள வாரத்துல இந்த ஒரு நாள் இங்க வரக்கூடாது அப்படின்னு அந்த கிராமம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எங்க இருக்கு, இந்த கிராமத்துல அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் சொன்னோம்ல, ஆசியாவின் தூய்மையான கிராமம், அது என்ன கிராமம் அப்படின்னா மாவ்லின்னாங் அப்படிங்கிற இந்த ஒரு கிராமம் தான். இந்த கிராமம் இந்தியாவுல மேகாலயா மாநிலத்துல தான் இந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல எந்த வீட்டையுமே பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்றது கிடையாதாம். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக்கு அந்த கிராம மக்களே ஒரு தடை வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். எந்த இடத்துலயுமே நாங்க இது போடுறது கிடையாது. பிளாஸ்டிக் மாதிரியான குப்பைகளை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த வீட்லயுமே தேவையில்லாத குப்பைகள் இருக்காது. அப்படி குப்பைகள் இருந்தாலுமே அது வந்து குப்பை தொட்டிகளை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தெருக்கோட எண்ட்லயுமே குப்பை தொட்டி வச்சிருப்போம். மூங்கில்னால செய்யப்பட்ட குப்பை தொட்டி இருக்கும். எல்லாருமே அந்த குப்பை தொட்டில தான் குப்பையை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரு சுய ஒழுக்கம் இருக்கு. இது நம்ம கிராமம், இந்த கிராமத்தை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சுய ஒழுக்கம் இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல அந்த மாநிலத்தோட ஸ்டேட் கவர்மெண்டோ எந்த ஒரு முக்கிய நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்குன்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அவங்களை அங்க அனுப்பி அந்த கிராமம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சுய ஒழுக்கமா இருக்காங்க. நம்ம கிராமத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கான்சியஸா இருக்காங்க. அதனால அந்த விஷயம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட டிஸ்கவர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ் 2003 இந்த கிராமத்தை ஆசியாவின் தூய்மையான கிராமம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இது பல இடங்கள்ல ரீச் ஆகி இப்போ இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கறதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படிங்கிறாங்க. இந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கனால எங்க கிராமத்துக்குன்னு சில விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். எங்க கிராம மக்களோட அமைதி சீர்குலைற மாதிரி இருக்கு. எங்களோட மத உணர்வு கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கறதுனால வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே மட்டும் இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. மற்ற நாள்ல வாங்க, எங்க கிராமத்தை சுத்தி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வராதீங்க, இது எங்களுக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி இந்த கிராமத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டா சில விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இந்த கிராமத்துல ரொம்ப இயற்கையாவே கட்டப்பட்ட ஒரு ரூட் பிரிட்ஜ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்துல எதனாலும் அசைக்க முடியாத ஒரு பேலன்சிங் ராக் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப உயரமான, அதாவது ரொம்ப ஹைட்டான மூங்கில்னால செய்யப்பட்ட ஒரு ஸ்கை வாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் இயற்கையா இந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை வச்சு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கிராமத்தோட கிளைமேட் மட்டும் ரொம்ப நார்மலா இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராமத்துல இருந்து வங்கதேச சமவெளியவே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கிராமத்தை பத்தி பாக்குறப்ப நமக்கு என்ன ஒண்ணு தெளிவா தெரியுது அப்படின்னா, ஒரு கிராமத்தையோ ஒரு ஊரையோ ஒரு நகரத்தையோ சுத்தமா வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் முடியாது, கவர்மெண்ட்னால மட்டும் முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு ஒரு பல கோடி செலவழிக்கிறாங்க, சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன முடியும்? வாய்ப்பே கிடையாது, நடக்காது. ஆனா அந்த கிராம மக்கள் ஒத்துழைச்சனால மட்டும்தான் அந்த கிராமம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் இவ்வளவு சுத்தமா இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் நம்ம ஊரை அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து ஒரு கவர்மெண்ட் நினைச்சா மாத்த விஷயம் கிடையாது, நம்மளாம் நினைச்சா மாத்த விஷயம். நம்ம வீட்டுல ஒரு குப்பை குப்பை ரெடி ஆகுது, வீட்டுல பண்ற வேலைகளால குப்பையா இருக்கு அப்படின்னா அந்த குப்பைய தூய்மை பணியாளர்கள் வருவாங்க, அவங்ககிட்ட கொட்டணும். இல்லைன்னா தெரு எண்ட்ல குப்பை தொட்டிக்கு சொல்லி அங்க கொட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்.
ஏதாவது இடத்துல முள்ளுவெளி இருக்கு அப்படின்னா அங்க போய் கொட்டிட்டு வந்துடக்கூடாது சத்தமே இல்லாம. இதெல்லாம் பண்ணக்கூடியதான், பண்ணிருக்கோம், இதான் உண்மை. அதனால அது பண்ணக்கூடாது, தப்பு. அதை வந்து குப்பத்தொட்டில தான் ப்ராப்பரா கொட்டி இது மாதிரி பண்ணோம்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியை, நம்ம கிராமத்தை, நம்ம ஊரை நம்மளால சுத்தமா வச்சுக்க முடியும். இந்த மாவுலின்னாங் மாதிரி நம்ம ஊரையும் ஒரு பெரிய பல நாடுகளுக்கு தெரியுற மாதிரி நம்ம ஊரை இது பண்ண முடியும். ஏன்னா உலக அளவுல இந்த நாடு ரொம்ப ஃபேமஸான ஒரு கிராமமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஒரு கிராமத்தை விசிட் பண்ண வராங்க. அப்படிங்கிறப்ப இது நமக்கு சுத்தமாச்சு, நம்ம கிராமத்தோட பெருமைய உலகம் ஃபுல்லா பரப்புன மாதிரி ஆச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.